ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட்டை நம்ம ரெண்டு விதமாக ஹல்வா பண்ணலாம். ஒன்று கேரட்டை துருவி போட்டு ஹல்வா பண்ணுவாங்க, இன்னொன்று கேரட்டை அரைச்சி பண்ணுவாங்க. நான் அரைச்சி செய்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது அப்படியே நம்ம திருநெல்வேலி ஹல்வா மாதிரி நல்லா வாயில் கரையிற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நான் இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். குழந்தைங்களாம் நார்மலாக அந்த கேரட் பொரியல் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஸ்வீட்டான கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1.5 கிலோ கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ தோல்லாம் நீக்கி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி இதை குட்டி குட்டி பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்துருக்க கேரட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 6 விசில் விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கேரட் வெந்திருக்கும், நம்ம மசிக்க முடியும். 6 விசில் வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டீம் இறங்கினதும் இந்த கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட் நமக்கு இப்போ நல்லா வந்திருக்கு. இதை நம்ம இப்போ தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாதி பாதியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடைச்சி எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு, சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 பீஸ் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காயட்டும். நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதிலே பாதாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க.
பாதாம் வந்து லைட்டாக சூடானாலே போதும், அதனால தான் நான் வந்து தனித்தனியாக போட்டேன். அதே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டே வந்து நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால சர்க்கரை வந்து நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ நீங்கள் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால கைவிடாமல் கலக்கணும். நம்ம நெய்யை வந்து பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் எடுத்து 1 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நெய்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும், அதனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வந்து நெய்யை வந்து பேட்சாக அதில் ஆட் பண்ணுறோம். இப்போவே வந்து நமக்கு பாத்திரத்தில் நமக்கு ஒட்டாமல் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து நமக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து.
இப்போ நமக்கு வந்து பாத்திரத்துலேயே நமக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கடைசியாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நெய்யோட வாசனை வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கலந்து விடும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா பரட்டும் போது நல்லா உருண்டையாக உருட்டி வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் பாதாம் அப்புறம் கேஷ்யூநட்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போதும் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நல்லா நமக்கு வாயில் அப்படியே நல்லா கரையும். நம்ம எப்போதுமே அல்வா கிண்டும் போது நெய்யை வந்து ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஊற்றி கிண்டும் போது தான் அந்த நெய் எவ்வளோ அப்சார்வ் ஆகிருக்கு, எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியும். அதனால் நீங்களும் எப்போதும் அல்வா பண்ணும்போதும் இந்த மாதிரி பேட்சாக ஆட் பண்ணி பிரித்து ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக நெய் ஊற்றும் போது அந்த நெய்யோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.